அரசியலமைப்பு உருவாக்கம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சட்டங்கள் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு என்பதாகும். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி 1608 வாக்கில் இங்கிலாந்து மகாராணியிடம் 460 கோடி கொடுத்து இந்தியாவில் இந்த கம்பெனி மட்டும்தான் வியாபாரம் செய்யணுங்கிற ஏகபோக உரிமையே படுறாங்க. 24 உறுப்பினர்கள் கொண்ட இயக்குனர் குழுவோட 1608 இந்தியாவுக்குள்ளே நுழையிறாங்க. 1639 சென்னை, 1668 பம்பாய், 1698 வங்காளம்லாம் இவங்க கண்ட்ரோலில் வருது. 1757 பிளாசி போர், 1664 பக்சார் போர். பக்சார் போர் முடிவில் வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய இடங்களில் வரி கலெக்ட் பண்ணுற திவானி ரைட்ஸ் இவங்களுக்கு வருது. இந்திய அரசியலமைப்பின் வரலாற்று பின்னணி. ஒழுங்குமுறை சட்டம் 1773, பிட் இந்தியா சட்டம் 1784, பட்டய சட்டம் 1813, பட்டய சட்டம் 1833, பட்டய சட்டம் 1853. அதாவது 1757 1857 முதல் 100 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்தது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தான். இந்திய அரசு சட்டம் 1858, இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய கவுன்சில் சட்டம் 1872, இந்திய கவுன்சில் சட்டம் 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம், இந்திய அரசு சட்டம் 1919 மாண்டேக சமஸ்போர்ட் சீர்திருத்தம். இந்த எல்லா சட்டங்களையும் பற்றியும் ஒன்றா விரிவாக பார்க்கலாம். ஒழுங்குமுறை சட்டம் 1773. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஊழலில் திளைச்சதுன்னு அறிஞ்சிக்கிற இங்கிலாந்து மகாராணி அந்த கம்பெனியை ஒழுங்குபடுத்துறதுக்காக இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை சொல்கிறாங்க. இந்தியாவில் மத்திய நிர்வாகத்திற்கு அடித்தளம் இட்டப்பட்டது. கவர்னர்கள் கவர்னர் ஜெனரலுக்கு அடிபணிந்தனர். முதன்முறையாக வங்காள கவர்னர் ஜெனரல் என்ற பதவி அறிமுகப்படுத்தப்பட்டது. முதல் வங்காள கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங். உச்சநீதிமன்றம் கொல்கத்தாவில் 1774 நிறுவப்பட்டது. அதிகாரிகள் தனியார் வர்க்கத்தில் ஈடுபட தடை விதிக்கப்பட்டது. 1781 ஒரு சட்ட திருத்தம் பண்ணுறாங்க. அதன் மூலம் வங்காள கவர்னர் ஜெனரலோட அதிகாரம் அதிகரிக்கிறது. உச்சநீதிமன்றத்தோட அதிகாரத்தில் மாற்றம் வருது. உச்சநீதிமன்றம் ஆங்கிலேயர்களை விசாரிக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக நேட்டிவ் பீப்புளோட பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்த்து வைக்கலாம். முகமதியர் விதி இஸ்லாமியர்களுக்காகவும் இந்து விதி இந்துக்களுக்காகவும் பின்பற்றப்பட்டது. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கான மேல்முறையீட வங்காள கவர்னர்கிட்ட மட்டுமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிட் இந்தியா சட்டம் 1784. வணிக விவகாரங்களை இயக்குனர் குழு நிர்வகிக்கும். அரசியல் விவகாரங்களை புதிதாக உருவாக்கப்பட்ட கட்டுப்பாட்டு வாரியம் நிர்வகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் நிறுவன விவகாரங்களில் முழுமையான கட்டுப்பாட்டை பெற்றது. கட்டுப்பாட்டு வாரியமில் 6 நபர்கள் வச்சு புதுசாக ஒரு குழுவும், ஆல்ரெடி இருக்கிற இயக்குநர்கள் குழுவும் இருக்குது, ஆலோசனை குழுவும் இருக்கிறது. பிட் சட்ட திருத்தம் 1786. ஆல்ரெடி இந்த ஆலோசனை குழுவில் 4 மெம்பர்கள் இருந்தாங்க, அதை 3ஆக குறைக்கிறாங்க. மறுபடியும் வங்காள கவர்னருக்கே அதிகாரம் அதிகரிக்குது. அப்போது வங்காள கவர்னராக இருந்தவர் காரன் வாலிஸ். இதில் இருக்க குறைபாடு என்னென்னா அதிகார பகிர்வு தெளிவாக இல்லை. அடுத்து பட்டய சட்டம். பட்டய சட்டம் 1793. ஒழுங்குமுறை சட்டம் 1773 அப்புறம் 20 வருடங்களுக்கு பட்டயம் நீட்டிக்கிறாங்க. அதான் இந்த பட்டய சட்டம். இதில் மதம் பரப்ப அனுமதி இல்லை, தடை. பட்டய சட்டம் 1813. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஏகபோக உரிமை ரத்து. இங்கிலாந்தில் நெப்போலியனின் எழுச்சியினால் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஏகபோக உரிமையை ரத்து செய்கிறாங்க. மற்ற கம்பெனியும் இந்தியாவுக்குள்ளே வியாபாரம் செய்ய வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேயிலை, ஓபியம் வியாபாரம் மட்டுமே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வசம் ஏகபோக உரிமையில் இருக்குது. கல்விக்காக 1 லட்சம் நிதி ஒதுக்கீடு இருக்காங்க. மதம் பரப்ப அனுமதியும் வழங்கியிருக்காங்க இந்த பட்டய சட்டத்தில். பட்டய சட்டம் 1833. ஒவ்வொரு 20 ஆண்டுக்கும் பட்டய சட்டத்தை நீட்டிக்கிறாங்க. ஒரு புது பட்டய சட்டம் கொண்டு வராங்க. வங்காள கவர்னராக இருந்தது இப்போ பதவி இந்தியாவின் தலைமை ஆளுநராக மாறுது. அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்லேருந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக மாறுது. முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வில்லியம் பெண்டிங் பிரபு. 1835 ஆட்சி மொழியை ஆங்கிலமாக மாற்றுறாங்க. அடுத்த பட்டய சட்டம் 1853. இதில் கவர்னர் ஜெனரல் கவுன்சிலை 2ஆக பிரிக்கிறாங்க, சட்டமன்ற சபை மற்றும் நிர்வாக சபை. சட்டமன்ற சபையில் 4 மாகாண பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க: மதராஸ், பம்பாய், வங்காளம், ஆக்ரா. 1854 மெக்காலே பரிந்துரையின்படி குடிமைப்பணி தேர்வுகள் நடத்தப்படுறது.
இந்திய அரசு சட்டம் 1858. இதில் தான் விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை வருது. 1858 நவம்பர் 1 அலகாபாத்தில் இந்த பேரறிக்கையை வாசிக்கிறாரு கானிங் பிரபு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், இயக்குனர் குழு அது ரெண்டுமே கிடையாது. அதுக்கு பதிலாக செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ்னு 15 மெம்பர்ஸும் வைசிராய் அரசு செயலர் இருப்பாங்க. அது மூலமாக விக்டோரியா மகாராணியை இந்தியாவை ஆட்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கவுன்சில் சட்டம் 1861. இதில் வைஸ்ராய்ஸ் கவுன்சிலில் இந்தியர்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. சட்டமியற்றும் அவையில் 3 இந்தியர்களை அனுமதிக்கிறாங்க. யார் யாருன்னா தினகர் ராவ், பனாரஸ் அரசன், பாட்டியாலா அரசன். அப்புறம் பம்பாய், வங்காளம், மதராஸ் அங்கெல்லாம் சட்டம் இயற்றலாம்ன்றாங்க. அப்புறம் இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் இலாக்காலாம் அறிமுகப்படுத்துறது இந்த கவுன்சில் சட்டம் 1861 தான். 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுது. அதுக்கு அடுத்த கவுன்சில் சட்டம் 1892. அதில் அலுவல் சாரா கூடுதல் உறுப்பினர்களை வைக்கலாம், இந்தியர்கள் இருக்கலான்றாங்க. இந்தியர்கள் பட்ஜெட் குறித்து விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1905 வங்கப்பிரிவு, 1906 முஸ்லீம் லீக் கட்சி உருவாகுது. அதுக்கப்புறம் 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நேரடி தேர்தல் நடத்தலாம், வகுப்புவாத பிரதிநிதித்துவம் இருக்கணும், முதல் இந்தியர் எஸ்பி சின்ஹா இன் வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். அடுத்து 1919 மாண்டேக செமஸ்போர்ட் சீர்திருத்தம் வருது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் இயற்றும் பட்டியல், மையப்பட்டியல், மாகாண பட்டியல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதில் ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள்னு பிரிக்கிறாங்க. அப்புறம் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒதுக்கப்பட்ட துறைகளில் முக்கியமாக இருக்கிற காவல்துறை, சிறைச்சாலை, நீர்ப்பாசனம், நீதித்துறையெல்லாம் வச்சுட்டு மாற்றப்பட்ட துறைகளில் சாதாரணமாக இருக்கிற கல்வி, உள்ளாட்சி, வேளாண்மை அந்த மாதிரி இதை கொடுக்குறாங்க. பை கேமரல் லெஜிஸ்லேச்சர், இரு அவை முறை அதிகப்படுத்துகிறாங்க. ராஜ்யசபை, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் லோக்சபை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏ இதெல்லாம் இதில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. 1926 குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் உருவாகுது. அடுத்து 1927 சைமன் குழு வர்றாங்க. இந்தியர்களை குறித்து ஆய்வு செய்ய வர இந்த சைமன் குழுவில் யாருமே இந்தியர்கள் கிடையாது. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரட்டை ஆட்சி ஒழிக்கணும், பொறுப்புள்ள மாகாண அரசு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வகுப்புவாத பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் மற்றும் சுதேச அரசுகளுக்கு இடையிலான கூட்டாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைமன் குழுவில் யாருமே இந்தியர்கள் இல்லாதனால அதை யாருமே இந்திய நேஷனல் காங்கிரஸில் இருக்க யாருமே அதை ஒத்துக்கறல. அடுத்து நேரு அறிக்கை 1928. பிரிகன் கர்ட் பிரிட்டிஷோட அயலுறவு செயலர் சொல்கிறாரு, இந்தியர்களுக்கு உங்களுக்கு தேவையான சட்டங்களை ஏற்ற திறமை உங்களுக்கே கிடையாது அப்படிங்கிறாரு. அதனால் மோதிலால் நேரு நாங்களே எங்களுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1928 பிப்ரவரி 28 அனைத்து கட்சி கூட்டம் கூடுறாங்க. 8 நபர்கள் கொண்ட குழு அமைக்கிறாங்க. அதில் மோதிலால் நேரு தான் தலைவராக இருக்கார். அவர் 1928 ஆகஸ்ட் 10 7 அம்ச கோரிக்கை அப்படிங்கிறத வெளியிடுறாங்க. எங்களுக்கு அரசியல் சட்டம் எழுத தெரியும் அப்படின்றதுக்காக. 1930 1932 இடையில வட்டமேசை மாநாடுகள் எல்லாம் நடைபெறுது. 1930 ஜனவரி 28 பூர்ண சுயராஜ்யம் வேணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. 1932 கம்யூனல் அவார்டு சொல்கிறது ராம்சே மெக்னரல்ங்கிற வெளியிடுறார். 1932 பூனா ஒப்பந்தம், அம்பேத்கர் வெர்சஸ் காந்தி. 1934 முதன் முறையாக எம்என் ராய் அவர்கள் தான் அரசியல் நிர்ணய சபை வேணுங்கிற கோரிக்கையை வைக்கிறார். அடுத்து 1935 இந்திய அரசு சட்டம் வெளிவருது. அதில் மையப்பட்டியலில் 51 துறைகள், மாகாண பட்டியலில் 54, அப்புறம் பொதுப்பட்டியலில் 36 துறைகளை வைக்கிறாங்க. 1935 ஏப்ரல் 1 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த அரசு சட்டத்தில் 10% மக்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க. அடுத்து 1934 எம்என் ராய் அவர்கள் அரசியல் நிர்ணய சபை வேணுன்ற கோரிக்கை வச்சதை தொடர்ந்து 1935 இந்திய தேசிய காங்கிரஸும் எங்களுக்கு அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. 1936 லக்னோவில் அடுத்து நேரு வயது வந்தோர் வாக்குரிமை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. 1937 பாசிப்பூர் மாநாடு நடைபெறுது. அடுத்து 1939 நவம்பர் 19 ஹரிசன் பத்திரிக்கையில் ஒரே வழின்னு ஒரு கட்டுரை வெளியாகிறது. அதன் மூலமாக காந்திஜியும் அரசியல் நிர்ணய சபை அமைக்கிறது தான் நம்மளுக்கு ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அது தொடர்ந்து 2ஆம் உலகப் போர் நடைபெறுது. 2ஆம் உலகப் போரில் இந்தியர்கள் தலைவர்கள் யார்கிட்டையும் அனுமதி வாங்காமே இந்தியர்களை உலகப் போரில் ஈடுபடுத்துகிறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். அப்போ 1940 ஆகஸ்ட் மாதம் லார்ட் லின்லித்கோ ஆகஸ்ட் சலுகை அப்படிங்கிறத அறிவிக்கிறாரு. 1942 கிரிப்ஸ் குழு வர்றாங்க. இதில் காந்தி பின் தேதி இட்ட காசோலை அப்படிங்கிறாரு. அடுத்து 1946 அமைச்சரவை தூதுக்குழு லாரன்ஸ், கிரிப்ஸ், அலெக்சாண்டர் அவங்க 3 பேர் இருக்கிற அமைச்சரவை தூதுக்குழு வராங்க. இந்த தூதுக்குழு தான் கடைசியாக நம்மளுக்கு அரசியல் நிர்ணய சபை அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபைனலி அரசியல் நிர்ணய சபை நம்ம 1946 அமைக்கிறோம்.